ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைஃப் கோச்சுக்கிட்டு அப்ராட் போயிட்டா ஹஸ்பண்ட் உடனே எப்படி நீ அங்க போலாம் ஆர் எப்படி நீங்க என் வைஃபை அவ்வளவு தூரம் அனுப்பி வைக்கலாம்னு அவங்க வீட்டாரிடம் சென்று சண்டை போடுறதால அங்க பிரச்சனை தீர போறது கிடையாது, பிரச்சனை பெருசுதான் ஆகும். ஏன்னா நீங்க சாதாரணமா கோவத்துல கேட்க போனது கடல் கடந்து இருக்கிற உங்க ஸ்பௌஸ்க்கு நீங்க கோவத்துல கேட்க வந்ததா கன்வே ஆகாது, நீங்க பிரச்சனை பண்ண வந்ததா தான் கன்வே ஆகும். கடைசியில இவங்க ஒண்ணு பேச பதிலுக்கு அவங்க ஒண்ணு பேச அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தப்பா தான் கன்வே ஆகும். சோ தயவு செய்து நீங்க நேரடியா பார்க்காத கேட்காத எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். சோ யாருக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட கன்வே பண்ணுவாங்க. ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னு உள்ளத உள்ளபடி யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. பிகாஸ் எல்லாரும் அவங்க அறிவுக்கு ஏற்றபடிதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. சோ பாசிட்டிவ் இன்டென்ஷனோட ஒருவர் சொன்ன விஷயத்த கூட இன்னொருவர் அதை நெகட்டிவா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன் டிஃபர்ஸ். அண்ட் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணும்போது அதுல அவர்களுடைய பர்சனல் ஒப்பீனியனையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. சோ அவர்களுக்கு பிடிக்காத நபரை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த நபருக்கு நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுதான் அந்த நபரை ஜட்ஜ் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. சோ கணவன் மனைவி பிரச்சனையில கணவனை பத்தி தப்பா மனைவியிடமோ ஆர் மனைவியை பத்தி யாராவது கணவனிடமோ தப்பா சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க.